அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிஜிட்டல் சேவா போர்ட்டலில் ஒரு குறிப்பிட்ட சில விஎல்ஏசிக்கு மட்டும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியை ஒயிட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த டிஜிட்டல் சேவா போர்ட்டல் மூலிமா கஸ்டமரை எப்படி வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூகுளில் போயிட்டு சிஎஸ்சி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஜிட்டல் சேவாலேயே நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் போகலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் கூகுளில் போயிட்டு கூட இந்த ஆப்ஷன் போகலாம். ஸோ இப்போ இந்த லிங்க்குள்ளே போகிறேன். ஸோ அடுத்தது இந்தமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் விஎல்இ லாகின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ விஎல்இ லாகின் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டேட் மிஸ் மேட்ச் அகைன் இதுக்குள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா லாகின் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய இதுக்குள்ளே டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் வந்து எத்தனை எஸ்ஐபி போட்டிருக்கீங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கீன்றது இங்கே அப் டு டேட் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ பாருங்கள். தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக ஒரு நியூ கஸ்டமர் உள்ளே கொண்டு வரீங்கன்னா அவங்கள வந்து இந்த பை மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து அந்த என்ஐசி போர்ட்டலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுடும். தென் அடுத்தது இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, 3 லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாஸ்டர்ன்ற ஆப்ஷனில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கிளைண்ட் இகேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன், கிளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபட்கா, இந்த டீட்டெயில் இருக்குது. சரிங்களா? ஸோ மெயினாக நம்ம இந்த 3 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளைண்ட் இகேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க. சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக போவோம். ஃபஸ்ட்டு கிளைண்ட் இகேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் நீங்கள் எந்த ஏஎம்சி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சூஸ் பண்ணுற கட்டாயம் எதுவும் கிடையாது. இது இனிஷியல் ஸ்டேஜில் எந்த கேஒய்சி எந்த ஏஎம்சி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிர்லா சன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் போடுங்க. உங்களுடைய கஸ்டமருடைய பேன் நம்பர் போட்டுக்கோங்க. தென் அதுமாதிரி மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறமா இமெயில் ஐடி, தென் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுங்க. தென் அதுக்கப்புறமா கஸ்டமருக்கு வந்து ஒரு இமெயில் வரும். அந்த இமெயில் நான் பிபிடியில் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்து கஸ்டமருக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட் இகேஒய்சி அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அவங்களுடைய லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அவங்க அது லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா இகேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? தென் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் அகைன் அந்த சிஎஸ்சி போர்ட்டலுக்கு போகிறேன். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்ஸை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுறப்போ இந்த கோடை வந்து நீங்கள் தான் ஜென்ரேட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு பை பெஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுடைய சிஎஸ்சி ஐடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 7 டிஜிட் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 001, 002, 003 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஓன் ரெஃபரன்ஸ் தான் இது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சும்மா ஒரு போட்டுக்கிறேன். கஸ்டமருடைய பேன் கார்டு டீட்டெயில் வந்து பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து கம்பெனியாக வச்சுருப்பாங்க, கம்பெனி மூலமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த டைமில் கம்பெனி பார்ட்னர்ஷிப் கம்பெனினா பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போதைக்கு நான் இண்டிவிஜுவல் பர்சன் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன், இண்டிவிஜுவல் போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறமா வந்து சிங்கிள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்ன ஜெண்டர், மேல் ஃபீமேல் அந்த மாதிரி தான் போட்டுக்கோங்க. கஸ்டமருடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட்டுக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டுமே நீங்கள் இங்கே போட்டாலும் ஓகே தான். தென் அடுத்தது கஸ்டமருடைய பேன் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு
கேஒய்சி செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா கஸ்டமருடைய பிஸ்னஸ் ஆக்குபேஷன் டைப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா, இல்லை விவசாயம் பண்ணுறாங்களா, ப்ரொஃபஷனலாக இருக்காங்களா, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா. ஸோ இதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறமா டெபாசிட்டி டீட்டெயில். ஸோ இதில் வந்து நான் டிமேட் கொடுத்துருங்க. அப்புறமா பேங்க் டீட்டெயிலில் அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டா, சேவிங் அக்கௌண்ட்டா அது மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதேமாரி நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஎஃப்எஸ்சி கோட் மென்ஷன் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு இது டிஃபால்ட்டுன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? எத்தனை பேங்க் இருக்குதோ அத்தனை பேங்க்குமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக எந்த பேங்க்லேருந்து போடணுமோ அந்த பேங்க் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? செக் நம்பர் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது டைரக்ட் கிரெடிட்னே கொடுத்துருங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறமா கஸ்டமருடைய அட்ரஸ் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸை அப்டேட் பண்ணிவிடுங்க. அட்ரஸ் லைன் 1, 2, 3, சிட்டி என்ன சிட்டி, பின்கோடு, ஸ்டேட்டு என்ன ஸ்டேட்டு அது மென்ஷன் பண்ணிவிடுங்க. இது வந்து கம்யூனிகேஷன் மோட் வந்து எலக்ட்ரானிக்னே வச்சுருங்க. தென் அதுக்கப்புறமா கஸ்டமருடைய இமெயில் ஐடி, கஸ்டமருடைய இமெயில் ஐடின்னு சொல்கிறதுனால அங்கே செல்ஃபு கொடுத்துருங்க. யார் கஸ்டமரோ அவங்களுடைய இதுன்னு போடுறதுனால ஸோ செல்ஃபு கொடுத்துருங்க. அதேமாதிரி கஸ்டமரோட மொபைல் நம்பரு இதுவும் வந்து செல்ஃபு. சரிங்களா? ஸோ கஸ்டமருடைய இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டுருவீங்க. தென் அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், எரர் அடிக்கும். தென் அதுக்கப்புறமா நாமினி டீட்டெயில், நாமினி கண்டிப்பாக கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காசு அவங்களுக்கு பதிலாக சப்போஸ் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கிற பட்சத்தில் அவங்க அந்த நாமினிக்கு அந்த அமௌண்ட் போகணும்னு சொல்கிறதுனால இதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்லேயும் வந்து அந்த நாமினி இன்ஃபர்மேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். கேஒய்சி இது வந்து ஓடிபி ஆத்தென்டிகேஷன் வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ நாமினியோட நேம் மென்ஷன் பண்ணிடுங்க. அவங்க நாமினி என்ன ரிலேஷன்ஷிப்பு, அந்த யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு இவங்க என்ன ரிலேஷன்ன்றது போட்டுருங்க. அதேமாதிரி எத்தனை பர்சன்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பசங்க இருப்பாங்க. ஒரு பையனுக்கு ஒரு சைல்டுக்கு வந்து 50%, இன்னொரு சைல்டுக்கு 50%, இல்லை ஒய்ஃபுக்கு 50, பசங்களுக்கு 50, அந்த மாதிரி பிரித்து போடுவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அவங்க நாமினி டீட்டெயில்ஸ் அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நாமினி நேமு, நாமினியோட ரிலேஷன்ஷிப்பு, எவ்வளோ பர்சன்டேஜ், அவங்களுடைய ஆதார் கார்டு லைக் பேன் கார்டு நம்பர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கோம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிடுங்க. மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கார்டியன் டீட்டெயில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கூடுமான அளவுக்கு வந்து நாமினியும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரும் கிட்டத்தட்ட சேம் அட்ரஸ் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சேம் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு அட்ரஸ் இருக்காங்கன்னா அந்த அட்ரஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ 2வது நாமினி இருந்தாங்கன்னா 2வது நாமினி டீட்டெயில் போடுங்க. 3வது நாமினி அதேமாரி. சரிங்களா? இங்கே கேஒய்சி இது வந்து கேஆர்ஐ கம்ப்ளைண்ட்னே வச்சுருங்க. அதர் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்து ஆதார் மேப் இதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இதுவும் பேப்பர்லெஸ் அப்படியே விட்டுருங்க. இது ஜஸ்ட் அப்படியே சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமருக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஒரு இமெயில் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதை ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை இப்போ லைவாக காட்ட முடியாது சொல்கிறதுனால நம்ம பண்ண முடியல. ஸோ அது இந்தமாரி மெயில் ஜென்ரேட் ஆகும். தென் அதுக்கப்புறமா ஃபட்கா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. என்ஐசி போர்ட்டல்லே போனீங்கன்னா ஃபட்கா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கிளைண்ட் கோடு கொடுத்துருப்பீங்க இல்லையா, கிளைண்ட் கோடு என்ட்ரு பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில் வரும். ஸோ இதில் வந்து அவங்களுடைய பேன் நம்பரு, என்ன டைப்பு, அதாவது இண்டிவிஜுவலாக அப்புறம் பார்ட்னர்ஷிப் கம்பெனியாக அந்த டீட்டெயில் போடுவீங்க. டேக்ஸ் ஸ்டேட்டஸ் போடுவீங்க. தென் அதுக்கப்புறமா அவங்களோட நேம், நான் ஜஸ்ட்டு அந்த லேவ்லேயே போகிறேன். ஃபட்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் போடுங்க. பேன் நம்பர் போடுங்க. பேன் நம்பர், தென் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் கார்டு டைப்பு, அதேமாதிரி இதுவும் இண்டிவிஜுவல்னு போட்டுருங்க. பேன் கார்டில் அவங்க நேம் எப்படி இருக்கோ அதேமாதிரி மென்ஷன் பண்ணிவிடுங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்டார் எதெல்லாம் போட்டிருக்கோ அதை நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அவங்களுடைய அட்ரஸ் டைப்பு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸ்னால் ரெசிடென்ட், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் அட்ரஸ் அது போட்டுக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் அப்புறமா இது இந்தியா. ஸோ இதுமாதிரி எதாவது ஒன்று போட்டுக்கோங்க. என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து இங்கே இது பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது அடுத்தது அவங்களுடைய வெல்த் சோர்ஸ், பிஸ்னஸ் இன்கம் வருதா, இல்லை கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்களா, இல்லை அதுதான் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவங்களுக்கு எதுன்றது மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறமா
இது வேண்டாம், இது விட்டுருங்க. இன்கம் ஸ்லாப் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் ஆனுவலி எவ்வளோ வரும்ன்றது 1 lakh to 5 lakh இல்லை 5 lakh to 10 lakh இந்த கேட்டகரி மென்ஷன் பண்ணிடுங்க. அவங்களோட நெட் ஒர்த் எவ்வளோ மெயினாக ஸ்டார் போட்டிருக்குது ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துருங்க. ஃபட்கா ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறமா யூட்டிலிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் நான் டிமேட் ஆத் லிங்க்னு ஒன்று வரும். ஸோ இது கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் கோடு சிஎல் சிஎல்னு கொடுத்தீங்கன்னா சிஎல் ஆக்ட்னு ஒன்று வரும். ஸோ இதில் வந்து கிளைண்ட் கோடு கொடுங்க. இது நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறதுனால இங்கே காட்ட மாட்டேங்குது. நீங்கள் கிளைண்ட் கோடு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ஒரு இது இன்ஃபர்மேஷன் வரும். அது கெட் லிங்க்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு வந்து ஒரு ஏஐயில் ஒன்று வரும். ஸோ அதுலேயும் போய்ட்டு அகைன் அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இது ஸ்டெப்பு. தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணோம். ஸோ இதில் வந்து இந்த செக்ஷனில் போய்ட்டு மேண்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுங்க. ஸோ கிளைண்ட் கோடை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது கொடுத்துட்டு அவங்க என்ன பேங்க் நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பேங்க் டீட்டெயில் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இநாச் கொடுத்துருங்க. எவ்வளோ அமௌண்ட்னா இது மேக்ஸிமம் வந்து 80,000 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு லிமிட் செட் பண்ணுறது. இது இங்கே போடுற அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. இது வந்து அவங்க எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பர் மந்த் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் இநாச் மூலயமா வந்து இது பண்ணலான்றது மென்ஷன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ 80,000 மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் இது சேவ் கொடுத்துருங்க. அதுவுமே வந்து மேண்டேட்ரிஷன் ஆகிடும். ஸோ அது இங்கே வந்து ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அது இங்கே சேவ் பண்ணி முடிச்ச உடனே இங்கே ஒரு நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ மேண்டேட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுன்னா அதோட இது முடியுது. அதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக எஸ்ஐபி வந்து கஸ்டமர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ எஸ்ஐபி ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ்ஐபி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு தென் அடுத்தமா கிளைண்ட் கோடு கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நான் டிமேட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ன ஏஎம்சி என்ன சூஸ் பண்ண போகிறாங்க, என்ன இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை நீங்கள் கேட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆதித்யா பிர்லா அப்படின்னு போகிறாங்கன்னா, ஸோ ஆதித்யா பிர்லாக்குள்ளே என்னென்ன ஸ்கீம் இருக்குது அந்த டீட்டெயிலாம் வந்துடும். சரிங்களா? ஸோ ஈக்விட்டி இது வந்து அதர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மல், இது வந்து க்ரோத்தில் வச்சுக்கோங்க எப்போவுமே. இது வந்து பிஎஸ்யூ இதில் ஏதோ ஒரு ஸ்கீம் உங்களுக்கு என்ன ஸ்கீமோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நான் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் போடுறேன். ஃப்ரீக்வன்சி டைப் இவங்க வந்து மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை வீக்லி பண்ண போகிறாங்களான்றதை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் இங்கே மந்த்லினே கொடுக்குறேன். இங்கே ஃபஸ்ட்டு ஆர்டர் இங்கே கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே வந்து ஒரு இது அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா நான் இந்த இது சொன்னீங்கள்ல, லைக் அந்த மேண்டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜென்ரேட் ஆகி வந்துடும். இந்த நம்பர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது அப்ரூவ் ஆகிருக்கணும். சரிங்களா? இங்கே அண்டர் ப்ராசஸ் இருக்குல்ல, அண்டர் ப்ராசஸில் இங்கே வந்து அப்ரூவ்னு இருக்கணும். அப்ரூவ் ஆயிருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். தென் அதுக்கப்புறமா இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அவங்க மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா வந்து போடலாம். ஸோ அதனால் மினிமம் ஒரு 300 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கோங்க. என்றைக்கு ஸ்டார்ட் பண்ண, அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் இன்றைக்கி போட்டுருவீங்க, நெக்ஸ்ட் மந்த் அவங்களுக்கு எப்போ அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகணுன்றது நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாம் அவங்களோட சேலரிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. 15லேருந்து 20க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ ஏதோ ஒரு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் என் டேட் வந்து நீங்கள் இங்கே எத்தனை மாதம் மென்ஷன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி என் டேட் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகி இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ தென் 2 minutes இங்கே சப் ப்ரோக்கர் கோடு இங்கே வந்துடும். தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகி வந்துடும். சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த வருஷம் அவங்க கான்ட்ரிபியூஷன் இது பண்ணுறப்போ அடுத்த வருஷம் கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்களுக்கு வந்து சம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து ஸ்டெப் அப்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த ஸ்டெப் அப் கான்செப்ட் மூலிமா பண்ணுறப்போ அவங்களுக்கு இன்கம் கொஞ்சம் அதிகமாக வரும். லைக் அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ இதுதான், இதை கொடுத்துட்டு அது எல்லாத்துக்குமே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு இமெயில் போகும். அந்த இமெயிலில் தான்
அவங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் வரும். சரிங்களா, அதுவுமே காமிச்சிடுறேன். எஸ்ஐபி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும். இங்கே வந்து வியூ அண்ட் ஆத்தரைஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லி ஒரு லிங்க் வரும். அது வந்து அவங்களுடைய டைரக்ட் யூபிஐ மூலமாக தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா, அந்த அதாவது கஸ்டமருடைய யூபிஐ ஐடியிலேருந்து இந்த வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். நம்மளுடைய யூபிஐ ஐடியிலேருந்து எதுக்காகவும் இது பே பண்ணக்கூடாது. டைரெக்டாக கஸ்டமருடைய யூபிஐ ஐடியிலேருந்து தான் இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும் ஃபஸ்ட்டு இது. தென் அதுக்கு மந்த்லி அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அடுத்த மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க, மந்த்லி அந்த அமௌண்ட் வந்து அதில் போட்டு வச்சுக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இதுதான் மெயின். திஸ் இஸ் த ப்ராசஸ். மியூச்சுவல் ஃபண்டு எப்படி இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி. சரிங்களா, ஸோ ஏதாச்சும் டவுட்னா நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லை குரூப் மெசேஜ் போடுங்க. சரிங்களா, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ.